ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாளைக்கு 100 ரெசிபி போகிறதா சொல்லியிருந்தோங்க. இன்றைக்கி வந்து 4வது நாள். நம்ம வந்து 90s கிட்ஸ்லாம் சாப்பிடுவாங்கள, நம்ம பால்கோவா சாப்பிட்ருப்போம், இந்த பெட்டி கடைகளில் கிடைக்கிறது. அதை வந்து நம்ம வந்து இப்போ வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களாம் லீவ்லெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நமக்கு செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து நான் 1 கப் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு அளவில். 1 கப்பு பொட்டுக்கடலைன்னா அதுக்கு வந்து நம்ம 1/2 கப்பு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 கப்பு எடுத்துக்கிறீங்கன்னா 1 கப்பு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் பொட்டுக்கடலை பவுடரை ஒரு பவுலில் சேர்த்திடலாம். வந்து பால் பவுட்ரு சேர்க்குறேங்க. பால் பவுட்ரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட பால் பவுட்ரு இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம பொட்டுக்கடலை மட்டும் செஞ்சாலே நல்லாயிருக்கும். இருந்தால் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோங்க. இப்போ வந்து நெய் எடுத்துக்கலாங்க. நெய் வந்து ஒரு 1/2 கப்பு நெய் எடுத்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை அளந்தோம்ல, அதில் வந்து 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. நெய்யை நல்லா சூடாக்கிட்டு அந்த மாவில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம சூடாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டில் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கங்க. சரியாக இருக்குன்னா விட்டுருங்க, இல்லாட்டி இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எனக்கு லைட்டாக பத்தாத மாதிரி இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சேஃபாக வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு தட்டோ ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து சேஃபாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நமக்கு விருப்பப்பட்ட வகைகளில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ஸ்டார் மாதிரிலாம் ரவுண்டு ஷேப்பு ஸ்டார் மாதிரிலாம் இந்த அச்செல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. செய்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.